ஃபியூச்சர் ஆக்ஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நம்ம எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனசில் ரொம்ப நாளாக சில வேலைகளை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த வேலைகளை செய்ய முடியாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இதை ஏன் தள்ளி போடுறோம், இதை ஏன் நம்மளால் செய்ய முடியாமல் போச்சுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாமல் நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அதையும் தாண்டி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இறங்கணும்னா, இதை இப்போயே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போனோம் அப்படின்னம்னா நமக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. உடனே என்ன தோணுன்னா, அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம்னு இது இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்படி பல வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் சரியான டைமுக்கு பண்ண முடியாமல் அது தள்ளி போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வேலையை தள்ளி போடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, அந்த வேலைக்கும் நமக்கும் இடையில ஒரு உணர்வு தொடர்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகிறது தான் காரணம். அந்த உணர்வு தொடர்பு இல்லாததால தான் அந்த வேலை எப்படியாவது இப்போவே நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு நீங்கள் இறங்கும்போது அதை உங்களால் செய்ய முடியாமல் போகுது. அந்த உணர்வு இல்லை, அதை இப்போவே முடிச்சாகணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்து இல்லை, அந்த வேலைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த காரணத்தை உடைக்கணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ஆக்ஷன் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேலைகளை நீங்கள் அடுத்தடுத்து முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் முன்னோக்கி போகிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது அந்த வேலையை ஏற்கனவே நீங்கள் செஞ்சு முடிச்ச அந்த உணர்வை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ என்னாகுன்னா, ரியாலிட்டியில் அந்த வேலை நீங்கள் செய்ய வரும்போது ஏற்கனவே இந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்த உணர்வை அனுபவிச்சதால அதை பற்றின எந்த சந்தேகமோ குழப்பமோ பயமோ எதுவுமே இருக்காது. அதை நம்ம இயல்பாக ஒரு ஃப்ளோவில் பண்ணிக்கிட்டு போயிட்டுருப்போம். அந்த வேலையை முடிச்சே ஆகணுங்கிற எண்ணம் தான் நமக்குள்ள ஒரு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கும். சரி, இந்த டெக்னிக்கை எப்படி சரியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தையும் அடுத்த மாதத்தையும் விட்டுருங்க. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அடுத்த 6 மாதத்தை கணக்கெடுத்துக்கோங்க. அந்த 6 மாதத்தில் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஒரு நோட்டில் எழுதணும். அவ்வளோதான். அதை எப்படி எழுதணும்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும், இல்லைன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எழுதணும். இப்போ என்னென்னா, நீங்கள் பிப்ரவரியில் இருக்கீங்கன்னா பிப்ரவரி மார்ச் விட்டுருங்க, ஏப்ரல்லிருந்து எழுதுங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் எழுதுங்க. ஸோ இந்த 6 மாதத்தை எடுத்துக்கிட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எழுதுங்க, கமா. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன், கமா. ரொம்ப நாளாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், கமா. ஹேர் லாஸ் ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஹேர் லாஸ் ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், கமா. ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கமா. ரொம்ப நாளாக ஜிம்முக்கு போகணும், ஜிம்மில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன், கமா. இல்லைன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களோட மெயின் கோல் அப்படின்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. சரி, இந்த மாதிரியான கோல் தான் எழுதணுமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுடைய பெரிய கோல், ஒரு கோல் எடுத்துட்டு அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கடை வாடகைக்கு கிடச்சிருச்சு, கமா. கடையோட இன்டீரியர் ரெடி பண்ணிட்டேன், கமா. பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, கமா. கடை திறந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி கமா போட்டு எழுதினாலும் சரி, இல்லை 1 by 1 எழுதினாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். முக்கியமானது இதை நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியாவது எழுதணும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எழுதும்போது ஜஸ்ட் அதை பற்றின ஒரு இமேஜ் உங்கள் கான்சியஸ்க்கு வரணும். இப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, அப்படி நீங்கள் எழுதும்போது நீங்கள் அந்த கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை உங்கள் மைண்டுக்கு போகணும். நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுதுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஜிம்மில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் உங்கள் கான்சியஸ்குள்ளே போகணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயத்தை பற்றி எழுதும் போதும் அதை பற்றின ஒரு பிக்சர் உங்களோட கான்சியஸ்குள்ளே வரணும். இப்படி நீங்கள் உணரும்போது உங்களுக்கும் அந்த வேலைக்கும் இடையில ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாகும். இது உங்களுக்குள்ளேருந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் உருவாக்கும். அந்த வேலையை முடிச்சே ஆகணும், அதை செஞ்சு முடிச்சிடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை இப்போவே நம்மளால் செய்ய முடியும், நம்ம அதுக்கான தகுதியான நபர் தான், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஈஸி தான் அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேருந்து ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்கும். இந்த டெக்னிக்கை ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக எழுதக்கூடிய ப்ராக்டிஸாக இதை பண்ணுங்கள்.
காலையில் கிராட்டிடியூட் எழுதுறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கோ இல்லை 55x5 இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எழுதக்கூடிய டெக்னிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இதை எழுதுங்க. நீங்கள் என்ன எழுதுகிற டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதுக்கு பிறகு கடைசியாக எழுதக்கூடிய அந்த டெக்னிக்கை வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான வேலைகளை மட்டும் இதில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப குட்டி குட்டியான வேலைகளெல்லாம் இதில் தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை முடியாமல் இருக்குது அப்படின்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை எழுதும்போது உங்களுக்குள்ள இந்த வேலைகளை பற்றின அதீத ஆர்வம் உருவாக ஆரம்பிக்கும். இதை எப்படா செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரி, இந்த முதல் 2 மாதம் வந்து எழுத வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, அதை இப்போவே எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ப்ரெஷர் தான் அதிகமாகும். இப்போவே அதை பண்ணணுமா அப்படின்னு தோணும். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் கான்சியஸ் என்ன பண்ணுன்னா, முதல்ல நீ எழுதுறதை நிறுத்திடு, எழுதுறதுனால தான் எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, ஸோ நீ எழுதுறதை நிறுத்திடு அப்படின்னு உங்களை இதை எழுத விடாமல் பண்ணும். அதனால் முதல்ல 60 நாளைக்கு நீங்கள் எந்த வேலைகளையும் இதில் கமிட் பண்ண வேண்டாம், இதில் எழுத வேண்டாம். எழுதாமல் நீங்கள் அடுத்த 6 மாதத்தில் என்னென்ன வேலைகள் பண்ணமோ அதை எழுதுங்க. பட் அந்த 2 மாதத்தில் எந்த வேலைகளும் வந்து செய்ய வேண்டாம். செய்ய வேண்டிய வேலைகள் இதில் எழுத வேண்டாம். இந்த 60 நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் எழுதக்கூடிய ப்ராக்டிஸை முடிச்சுட்டு இந்த ப்ராக்டிஸை வந்து எழுதும்போது, இந்த செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நீங்கள் எழுதும்போது, அந்த 60 நாள் முடிகிறதுக்குள்ளேயே எப்படா அந்த 60 நாள் முடியும், அந்த வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த அதீத நச்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த 60 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டாம். 60 நாள் கழித்து அதை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த 60 நாளும் தினமும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீங்கள் இதை வந்து எழுதணும். இப்போ முதல் மாதம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் எழுதுனீங்க பார்த்தீங்களா, பிப்ரவரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி மார்ச் விட்டுட்டு ஏப்ரல்லேருந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ ஏப்ரல் மந்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1 மாதம் கம்மியாயிருச்சு. இப்போ மீதி 5 மாதம் தான் இருக்குது. என்ன பண்ணுங்கன்னா, கடைசியில் 1 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதத்துக்கு அடுத்த மாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது வேலைகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியில் இன்னொரு மாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு 6 மாதத்துக்கான பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வந்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுதணும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அதில் இருக்கணும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நினச்ச வேலைகளை எப்படா பண்ணுவோன்னு ஆர்வத்தோடு நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கும் அந்த வேலைக்குமான அந்த உணர்வு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேலையை வந்து இம்மிடியேட்டாக முடிக்கணும்னு நீங்கள் இறங்கி பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். இந்த 3வது மாதம், அதாவது 6 மாதத்தில் முதல் மாதம் நீங்கள் வேலைகள் இறங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதமே 6வது மாதத்தில் நீங்கள் எழுதின வேலைகளை கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில வேலைகள் வந்து முன்கூட்டியே முடிக்கணும்னு பின்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பின்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை கூட முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, 6 மாதத்துக்கான பிளான் தான் நம்ம எழுதணுமா, ஏன் 1 வருஷத்துக்கான பிளானை போடக்கூடாது அப்படின்னா, 1 வருஷத்துக்கான பிளான் போட்டிங்க அப்படின்னா பேஜ் அதிகமாக வரும், ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ நான் சொல்லக்கூடிய இதை கூட ஒரு 10 லைனுக்குள்ளே வர மாதிரி எழுத பாருங்கள். ரொம்ப ஓவராக நிறைய வேலைகளை நீங்கள் உங்களோட அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளெல்லாம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக எழுத வேண்டாம். ஒரு 10 லைனுக்குள்ளே வர மாதிரி எழுதுங்க போதும். 10 லைன் அப்படிங்கிறதே அதிகம்தான். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 10 லைனுக்குள்ளே பார்த்துக்கோங்க. இப்போ 1 வருஷத்துக்கெல்லாம் பிளான் போட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு போயிடும். அந்தளவுக்கு வேலைகள் இருந்ததுன்னா உங்கள் கான்சியஸ் அப்போவே கேள்வி கேட்கும், இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி தோணுச்சு அப்படின்னா அங்கேயே அது முடிஞ்சுது. அதனால தான் 6 மாதத்துக்கான பிளான் மட்டும் எப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, அடுத்தடுத்து வாழ்க்கையில் நிறைய பண்ணணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் தனியாக வேற ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த டெக்னிக்கில் தினமும் எழுதுறது வந்து 6 மாதத்துக்கான பிளான் மட்டும் எழுதுங்க. சரி, இப்போ வந்து அந்த முதல் மாதம் முடிஞ்சிருச்சு, 2வது மாதம் எழுதணுமா, 3வது மாதம் எழுதணுமா, இதை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எழுதிட்டே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். இதை எல்லா நாளும் எழுதணும், ஒவ்வொரு நாளும் எழுதணும். 6 மாதமும் எழுதணும், 7வது மாதமும் எழுதணும், 8வது மாதமும் எழுதணும். தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். 1 மாதம் முடிஞ்சிச்சுன்னா கடைசியில் இன்னொரு மாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து தினமும் எழுத ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் முதல் 2 மாதம் விட்டுட்டீங்க, ஆனால் அந்த மாதத்துக்கே வந்து அடுத்த 6 மாதத்தில் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை எழுதிட்டு இருப்பீங்க. 3rd மந்த், அதாவது அந்த 1st மந்த் நீங்கள் செயலில் இறங்க வேண்டிய மாதம் வரும்போது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 6வது மாதம் பண்ண வேண்டிய வேலை வந்து அதையும் எழுதிட்டு தான் இருப்பீங்க. அப்போ அந்த 6வது மாதம் வேலை வர்றதுக்கு 8 மாதம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. 8 மாதமாக எழுதியிருப்பீங்க அந்த 6வது மாதம். அந்த 6வது மாதம் முடியும் போது டோட்டலாக நீங்கள் 8 மாதம் அந்த வேலையை பற்றி எழுதியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வேலைகளை முடிச்சே ஆகணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் உங்கள் கான்சியஸ்க்கு நீங்கள் அதை ஞாபகப்படுத்துகிறீங்க. அந்த வேலையை செஞ்சு முடிஞ்ச மாதிரி அந்த பிக்சரை நீங்கள் பார்க்குறீங்க. என்ன முடியணுமோ
அந்த வேலை முடிஞ்ச மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி அதை உங்கள் கற்பனைக்குள்ளே நீங்கள் நுழைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% வந்து நடந்தே தீரும். இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, இந்த 6 மாதத்துக்கு அடுத்த 6 மாதத்துக்கு எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த 6 மாதத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக மட்டுமே இதை பயன்படுத்துங்க. உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கோல்ஸை மட்டுமே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு பிறகு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் எதையெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இதை தினமும் எழுதும்போது அதை அவங்களுக்காக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. உங்களுடைய குழந்தைக்காக ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதில் தினமும் நீங்கள் எழுதும்போது அது நடக்கிறதுக்கான சாத்தியம் 100% இருக்குது. இல்லை இதை நீங்கள் எழுதுறது இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டூர் பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த கோர்ஸில் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி விடலாம், இதெல்லாம் கற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களே நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசித்து அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எல்லா விதத்துலையும் நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஆனால் இதை எடுத்த உடனே செய்ய வேண்டாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அவங்களுக்காக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும், இல்லைன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை எழுதணும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்திருக்கிறீங்க, எழுதக்கூடிய ப்ராக்டிஸை முடிக்கிறீங்க, கடைசியாக அந்த ப்ராக்டிஸ் எழுதுறீங்க. எப்படி எழுதுறீங்க? முதல் 2 மாதத்தை விட்டுறீங்க. அதில் எழுதுனீங்கன்னா அந்த 2 மாதத்தில் செய்ய வேண்டிய அந்த வேலைகள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அந்த 2 மாதத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதுறீங்க. அதை வந்து வரிசையாக எழுதினாலும் சரி, இல்லை 1 by 1 எழுதினாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். எப்படி வேணால் எழுதலாம். அப்படி எழுதும்போது அதை பற்றின ஒரு பிக்சர் உங்களோட கான்சியஸ்குள்ளே வந்து போகணும். இது ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஸ்க்ரீனில் வந்து இப்போ தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே இதை இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் அந்த பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றியே ஆகணும், அதுக்கு 1-to-1 கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நன்றி.